வணக்கம். நாளை மாலை 6 to 9 நம்மளோட ரெகுலர் ஜோஹோ மீட்டிங் இருக்குது. ஜோஹோ மீட்டிங்கில் நம்ம மார்க்கெட் அப்டேட்ஸ் பற்றி பார்ப்போம். இந்த வாரம் என்ன நடந்துச்சுன்றது ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்டு அடுத்த வாரம் என்ன எதிர்பார்க்கலாம். ஒன்று, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி பற்றி பார்ப்போம். நிறைய சார்ட்ஸ், நீங்கள் கேட்குற ஸ்டாக்ஸ் பற்றி நிறைய சார்ட்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். க்ளோஸ் டு அபவுட் 70 to 80 ஸ்டாக்ஸ் வந்து வாரம் லாஸ்ட் ஒரு 10 வீக்ஸாக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பண்ண வேண்டியது ரொம்ப சிம்பிள். கீழே இருக்க ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணி 236 rupees பே பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். 9444468888. ஒரு ரிக்வெஸ்ட், இன்ஃபேக்ட் 2 ரிக்வெஸ்ட். அந்த ரிக்வெஸ்ட் வைக்கிறதுக்கு முன்னாடி இன்னொன்று ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ணணும்னு விருப்பப்பட்டேன். நாங்கள் வந்து ரிக்வெஸ்ட்டில் வந்து 2 ஸ்டாக் அனுப்புங்க, நிறைய அனுப்பிடாதீங்கன்றது ஒரு ரிக்வெஸ்ட் வச்சோம். அந்த ரிக்வெஸ்ட் ஏன்னு சொன்னால் நிறைய பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்க. க்ளோஸ் டு அபவுட் 100-150. நம்மளதுலாம் ஆயிரக்கணக்கெலாம் கிடையாது. 100-150 பீப்புள் பார்ட்டிசிபேட்ஸ். அந்த 100-150 பீப்புள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுல எல்லாருமே ஆளுக்கு 8-10 ஸ்டாக்ஸ்ன்னு கேட்டால் பண்ணுறது கஷ்டம். ஸோ இதில் வந்து ஒரு நேயர் வந்து ஒரு கமெண்ட் போட்டிருந்தார், 2 ஸ்டாக்குக்கு 236 ரூபா ரொம்ப காஸ்ட்லின்னு. ஆனால் நம்மளது வந்து பிரித்து மேயிரும். ஒவ்வொரு ஸ்டாக்கையும் நான் வந்து சொல்கிறது வந்து அப்படி எடுத்தோன்னு அப்படி கிளிக் பண்ணிவிட்டு பார்த்துட்டு சொல்கிறோன்னா அதுக்கு பின்னாடி நிறைய ஹோம்ஒர்க்ஸ் பண்ணுறோம், நிறைய அனாலிசிஸோடு தான் நம்ம வந்து பேசுகிறோம். வி ஆர் நாட் ஜஸ்ட் த்ரோயிங் இட். ஒன்று. ரெண்டாவது, அந்த 2 ஸ்டாக் உங்களுது. மீதி ஆல்மோஸ்ட் 70ன்னு வச்சுட்டுனாவே மீதி 68 ஸ்டாக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். நிறைய ஸ்டாக்ஸில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது. இது இல்லாத இன்ட்ரெஸ்டிங் ஸ்டாக்ஸ், நீங்கள் கேட்குறதுல ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டாக் இருந்தாலும் நம்ம சொல்கிறோம், செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குப்பா, இட் ஹேஸ் அ பொட்டென்ஷியல் டு கிவ் அபவுட் 8-10%ன்றது நிறைய தடவை நம்ம பார்த்துருக்கோம். அட்லீஸ்ட் ஒரு 2-3% நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஒவ்வொரு வாரமும் நம்ம ஸ்டாக் அனலைஸ் பண்ணும்போது அட்லீஸ்ட் ஒரு 6-7 ஸ்டாக் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக மாட்டுது. இந்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய நாலேஜ் தேவைப்படுது. அண்ட் இன்டெப்த் நாலேஜ் வந்து அந்த செஷனில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ஒன்று. ரெண்டாவது, ஞாபகம் வச்சுங்க, அங்கே எந்த விதமான ப்ராடக்ட் சேல்ஸும் பண்ணல. நான் வந்து இந்த இது ஜாயின் பண்ணிவிட்டு உடனே நீங்கள் வந்து இதுக்கு பே பண்ணுங்கன்றது அது மாதிரி எதுவுமே கிடையாது. பியூர் மார்க்கெட் அனாலிசிஸ் பண்ணுறோம். ப்ளஸ் அதோட ரெக்கார்டிங் சண்டே மார்னிங் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். எனிவே பிட்வீன் 10:30 to 11-12 வந்து நாங்கள் ஷேர் பண்ணிடுறோம். வாங்க, நாளைக்கு சாயந்தரம் 6 to 9 நம்ம சந்திப்போம். மறுபடியும் நான் சொல்கிறேன், 2 ரிக்வெஸ்ட். ஒன்று, 2 மேக்ஸிமம் ஸ்டாக்கை பற்றி நீங்கள் வந்து வாட்ஸ்அப் மூலமாக அனுப்புங்க. ஸோ தட் லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது, சனிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு உள்ளே நீங்கள் ஷேர் பண்ணால் மிக 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க, நாளை மாலை 6 to 9 சந்திப்போம். 203 பாயிண்ட்ஸ் ப்ளஸ். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நேற்றே வந்து நம்ம சொல்லிட்டு இருந்தோம், நவம்பருக்கும் டிசம்பருக்கும் ரோல் ஓவர் நம்ம 2 விஷயம் பேசினோம். மார்க்கெட் பெருசாக கீழே விழுவும், ஷார்ப்பாக கீழே விழுறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு நம்ம பேசிகிட்டு இருந்தோம். நேற்று ஒரு முக்கியமான லெவலில் நின்றுட்டுருக்கு. 23,900, 800, 850 அது ஜோன். அந்த ஜோனில் வந்து வெயிட் பண்ணிட்டு நிற்கிது. சப்போர்ட் எடுத்து மேலே போகுமா இல்லை கீழே ஈஸியாக உடச்சிட்டு வருமானது ஒரு கேள்வி. மார்க்கெட் செம்ம பாசிட்டிவாக இருந்துச்சு. அதாவது நேத்தோட மார்க்கெட் க்ளோஸ் ஆனது நவம்பர் மந்த். டிசம்பரில் வந்து ஆல்மோஸ்ட் 250 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் இருந்துச்சு. அண்ட் அந்த இது மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகுன்றது நம்ம எதிர்பார்த்தோம். ரிஃப்ளெக்டும் ஆகிடுச்சு. இன்றைக்கி பார்க்க வேண்டியது மண்டே அன்னைக்கு எப்படி இருக்கும் கெஸ் பண்ண முடியல. ஏன்னு சொன்னால் யூஎஸில் வந்து தேங்க்ஸ் கிவிங். இது நேற்று நான் மறந்துட்டேன், நிஜமாகவே மண்டை விட்டு போயிடுச்சு. தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே 2 நாளும் யூஎஸ் மார்க்கெட் லீவு. சாட்டர்டே சண்டே எப்படியா இருந்தாலும் லீவு. அண்ட் எல்லாம் பிளாக் ஃப்ரைடே, தேங்க்ஸ் கிவிங் சொல்லிவிட்டு ஊரெல்லாம் டிஸ்கவுண்ட்டில் வந்து நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கோம். பழைய பொருள் எல்லாம் விற்றுட்ருப்பாங்க. நீங்கள் நீங்கள் ட்ரேடிங்கில் இருக்கீங்கன்னு சொன்னால் ட்ரேடிங் வியூ மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் இல்லை நிறைய சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே நம்ம அனாலிட்டிக்கல் சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்குல்ல. நான் ட்ரேடிங் வியூவை ப்ரமோட் பண்ணலப்பா. எந்த சாஃப்ட்வேர் வேணாலும் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே வாங்குங்க. ஆல்மோஸ்ட் 50-60-70% டிஸ்கவுண்ட்டில் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஞாபகம் வச்சுங்க. இது ஒன்று. ரெண்டாவது, மார்க்கெட்டில் வந்து கிளாரிட்டிஸ் இல்லை. இன்றைக்கி இந்த ப்ரோக்ராம் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி பண்ணோம். ஃபார் சம் டெக்னிக்கல் ரீசன் மறுபடியும் ரெக்கார்ட் பண்ணுறோம். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெக்கார்டிங்க்கும் செகண்ட் ரெக்கார்டிங்க்கும் என்ன வித்தியாசம்? ஃபஸ்ட் ரெக்கார்டிங் போதும் 106 கீழே வந்துருச்சு டாலர். நான் சொல்கிறது வந்து டாலர் இண்டெக்ஸ், ரைட்? இப்போ வந்து 106க்கு மேலே நிற்கிது. கோல்டு வந்து வந்து +$19, $20 பக்கமாக இருந்துச்சு. இப்போ இந்த ப்ரோக்ராம் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி $14 இருந்துச்சு. இப்போ மறுபடியும் வந்து
$19 வந்திருக்கு. சில்வரை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் 1.9% அப்பாக இருக்குது. இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர். இன்னொன்று இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் என்னன்னு சொன்னால், டாலர் இண்டெக்ஸ் எப்பயுமே வந்து வீக் ஆகுதுன்னு சொன்னால் ருப்பி ஸ்ட்ராங் ஆகும். நேற்று எங்கே இருந்துச்சு? 84, 40, 45 இருந்துச்சு. ஸோ ப்ராபப்ளி 84, 20, 25 அந்த ஜோனில் வந்திருக்குன்றது நினச்சேன். இன்ட்ரெஸ்டிங் என்னான்னு சொன்னால் 84, 60க்கு போய் நிற்குது. ரைட் நோ வந்து இந்த ப்ரோக்ராம் ரெக்கார்ட் பண்ணும்போது 62 பைசாவில் வந்து இருக்குது. 84, 62 ஆல்மோஸ்ட் 84, 70 அது வரைக்கும் டச் ஆகிருந்துச்சு இன்ட்ராடேயில். ஸோ ருப்பி வீக் ஆகிட்டுருக்கு. கோல்டு இதனால் ரெஃப்ளெக்ஷன் 2 நாளையும் இன்டர்நேஷ்னல் கோல்டு ப்ரைஸும் ஏறி இருக்குது, ருப்பியும் வீக் ஆகிருக்கு. அதனால் 7,920 லெவலில் வந்து சென்னையில் 24 கேரட் ஹோல்சேல் ரேட் கோல்டு வந்து விற்றுட்ருக்கு. சில்வர் இஸ் ஒன் மோர் இன்ட்ரெஸ்டிங் திங். சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 92,000 லெவலில் வந்து விற்றுட்ருக்கு. இது 999 குவாலிட்டி சென்னையில். ஸோ ஒவ்வொரு ஊர்லேயும் இப்போலாம் வந்து ரேட்டை வந்து கொஞ்சம் மாறுது பிகாஸ் ஆஃப் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், அந்த ஊரோட சப்ளை டிமாண்டெல்லாம் பேஸ் பண்ணி. இன்றைக்கி இன்ட்ரெஸ்டிங் பார்ட் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் பேங்கிங் செக்டார் பார்ட்டிசிபேட் பண்ணலை. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 203 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் இருக்குது அண்ட் 187 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. இன்ட்ராடே ஸ்விங் வந்து 256 பாயிண்ட்ஸு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் வெறும் 15. நேற்று தானே எக்ஸ்பைரி ஆச்சு, இன்றைக்கி தானே மந்த் பிகினிங், ரைட்? மாறுது இல்லை, வீக்லி எக்ஸ்பைரி பார்த்து மந்த் எக்ஸ்பைரி போகும்போதும் இன்ட்ரெஸ்டிங் வர மாட்டேங்குது. ஆல்மோஸ்ட் 290 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. இன்றைக்கி இன்ட்ராடே ஸ்விங் வந்து 451 பாயிண்ட்ஸ் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 24,318 நிற்கிது. எங்கே நிறைய கால் எழுதியிருக்காங்க? 24,500 நிறைய எழுதியிருக்கிறாங்க. கீழே புட்டு எங்கே எழுதியிருக்கிறாங்க? 24,000 ஹையஸ்ட் புட்டாக எழுதியிருக்காங்க. ஸோ மேலே ஒரு 200 பாயிண்ட், கீழே ஒரு 300 பாயிண்ட் அந்த பேஸ்லேயே வந்து நிப்பாட்டி வச்சுருக்காங்க. எனி ப்ளீச் ஆஃப் திஸ் வில் பி அ பிக் ஃபால். வெயிட் பண்ணி பார்க்கலாம். பிளாக் ஃப்ரைடே அவனே போடுறான், ஏதாச்சும் பெருசாக நெகட்டிவிட்டி இருக்கான்றது வெயிட் பண்ணி பார்க்கணும். ரஷ்யாவில் யுக்ரைன் போரில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. சம்திங் வெரி சீரியஸ் இஸ் ஹேப்னிங். அண்ட் ஸ்லோலி பீப்புள் ஆர் எக்ஸப்டிங் ட்ரம்ப் வந்துச்சுன்னா என்னென்ன நடக்கும். இப்போ இந்த ப்ரோக்ராம் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து ஒரு சின்ன ஆர்டிக்கல் படிச்சுக்கிட்டு இருந்தேன். ட்ரம்ப் வந்தால் சைனாக்கு மேலே ஆல்மோஸ்ட் ஒரு 200 டெக்னாலஜி கம்பெனி மேலே வந்து ட்ரேட் சாங்ஷன்ஸ் போடுவாங்க. எஸ்பெஷலி வந்து செமிகண்டக்டர்ஸ் ஆகட்டும், ஏஐ ஆகட்டும், இதுக்கு அகெயின்ஸ்டாக வந்து நிறையா வந்து சாங்ஷன்ஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. சைனாவும் நான் திருப்பி அடிப்பேன்ற மாதிரி சில விஷயங்கள் சொல்லிகிட்ருக்காங்க. இன்றைக்கி வந்து ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ், அது மாதிரி எலிமெண்ட்ஸ் வந்து மேஜராக சைனா தான் வந்து வச்சுருக்குறாங்க. 61% ஆஃப் வேர்ல்டு மார்க்கெட் வந்து சைனா தான் வச்சுருக்குறாங்க. அதெல்லாம் எதுக்குன்னு சொன்னால் ரொம்ப ரேர், ரைட்? அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இன்றைக்கி கம்ப்யூட்டர் பார்ட்ஸ் ஆகட்டும், செல்ஃபோன் ஆகட்டும், ஏர்க்ராஃப்ட்ஸில் ஆகட்டும், ப்ரிசிஷன் ஐட்டம்ஸ்லாம் அது வந்து தேவைப்படுது. அது எல்லாமே சைனா தான் வச்சிட்ருக்காங்க. ஸோ யூஎஸ் என்ன பண்ண போகிறாங்கன்றது பார்க்க வேண்டிய ஒரு சமாச்சாரம். இன்னமெல்லாம் நம்ம தோண்டி எடுக்கிறோம். இந்தியாவில் வந்து அதுக்கு தோன்றதுக்கான வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அதெல்லாம் எடுக்கணும்னு சொன்னால் அட்லீஸ்ட் 4-5 வருஷம் பிடிக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். சம்திங் இன்ட்ரெஸ்டிங் இஸ் பில்டிங் அப். இன்றைக்கி இன்னொன்று செக்டர் விச் வாஸ் பர்ஃபார்மிங் வெரி வெல் அப்பார்ட் ஃப்ரம் பேங்கிங் மட்டமாக இருந்துச்சு வாஸ் ஆட்டோமொபைல் செக்டர். இன்னொன்று வந்து சிமெண்ட் செக்டார்ஸ். சிமெண்ட் செக்டாரெலாம் அம்புஜா சிமெண்ட்ஸ் ஆகட்டும், ஏசிசி ஆகட்டும், ரெண்டுமே வந்து அதானி குரூப். இது அதானின்னு சொன்னோன்னே அதானி குரூப் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. இப்படி பண்ணணுன்னு நான் விருப்பப்படல, இப்படி போயிட்டுருக்கு. அங்கே எதுவுமே கேஸ் இல்லை. அண்ட் தலைவரை வந்து ஒவ்வொரு டைமும் வந்து கீழே போட்டு மிதிக்கும் போது மேலே சூப்பர்பாக வந்துட்டுருக்கு. ஸோ ஸ்டாக் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ப்ராபப்ளி நெக்ஸ்ட் இயர் ஜனவரியில் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்கன்றது பார்க்க வேண்டிய ஒரு சமாச்சாரம். அம்புஜா, ஏசிசி இல்லாத ராம்கோ சிமெண்ட்ஸ் ஆகட்டும், ஜேகே சிமெண்ட்ஸ் ஆகட்டும், ஸ்ரீ சிமெண்ட்ஸ் ஆகட்டும், இவங்களாம் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. இது இல்லாத ஆயில் அண்ட் கேஸ் செக்டார்ஸில் ஐஜிஎல், பெட்ரோநெட்டு, எம்ஜிஎல், ஓஎன்ஜிசி இவங்களாம் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு. இன்றைக்கி மேஜர் கான்ட்ரிபியூட்டர் நிஃப்டியில் வந்து இந்த 203 பாயிண்ட்ஸ் கான்ட்ரிபியூஷனில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் இட் வாஸ் ஒன்லி இன்றைக்கி இந்த 203 பாயிண்ட்ஸில் வந்து மேஜர் கான்ட்ரிபியூட்டர் வாஸ் ஒன்லி ரிலையன்ஸ். அடுத்தபடியாக பாரதி ஏர்டெல்,
ரைட். பாரதி ஏர்டெல்லில் என்னன்னு தெரியல, ஏர்டெல்னு இல்லை, ஆல் டெலிகாம் செக்டர்ஸ் ஆர் பர்ஃபார்மிங் சம்திங் வெரி குட். நீங்கள் எடுத்து பாருங்களேன், ஆல்மோஸ்ட் காரணமே இல்லாத ஒரு 35-40% வந்து அப்பாய் நிற்கிது ஐடியா செல்லுலர். ரொம்ப விழுந்துருச்சு, அதனாலேயும் இருக்கலாம். பட் எனிவே 40% மூவ் இன் 4 days 5 daysன்றது பெரிய விஷயம். இன்றைக்கி பாரதி ஏர்டெல் அதே மாதிரி தான் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. மார்க்கெட் ஒரு சைடு மேலே போயிட்டுருக்கு, எஃப்ஐஐஸ் இன்னொன்று சைடு ஹெவியாக விற்றுட்ருக்காங்க. நேற்று எஃப்ஐஐஸ் ரைட், நேற்று 11,750 crores வந்து விற்றுருக்குறாங்க. இன்ட்ரெஸ்டிங்கில் ஒன்று. ரெண்டாவது, இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் 4,400 பாயிண்ட்ஸில் க்ரோர்ஸ்க்கு வந்து விற்றுருக்குறாங்க. ஸோ பார்க்க வேண்டிய விஷயம் என்னான்னு சொன்னால், இன்னைக்கு வரைக்கும் ஒரு 46,000 கோடி வந்து விற்றுருக்குறாங்க. ஒரு 24 கோடி வந்து பாக்கி இருக்குது. 46,000 கோடி வந்து விற்றுருக்குறாங்க. நம்ம ஆட்கள் டிஐஐஸ் வந்து 44,500 கோடிக்கு வந்து வாங்கியிருக்கிறாங்க. ஸோ பார்க்க வேண்டிய விஷயம் வந்து எவ்வளோ நாள் எஃப்ஐஐஸ் விற்றுட்ருப்பாங்க, எவ்வளோ நாள் டிஐஐஸ் வாங்கிட்டு இருப்பாங்கன்றது பார்க்கணும். மோஸ்ட்டாக எல்லாருமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, யூஎஸில் டாலர் இண்டெக்ஸ் வந்து பயங்கர ஸ்ட்ராங் ஆகும். அந்த டாலர் இண்டெக்ஸ் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு மக்கள் வந்து இங்கேருந்து டாலர் டேர்ம்ஸில் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. டாலர் வந்து 86-87 ருபீஸ் வந்து ஸ்டெபிளைஸ் ஆகும்போது மறுபடியும் வருவாங்க. ஏன்னு சொன்னால், இங்கே என்ன தான் சம்பாதிச்சாலும் டாலர் அப்ரிசியேஷனில் போயிடுச்சுனால் தே லூஸ் தியர் மணி. இதான் வந்து மெயின் ரீசன் சொல்லிகிட்டு இருக்காங்க. மார்க்கெட்டில் பேசுகிறதுக்கு எதுவுமே உருப்படியாக இல்லை. யூஎஸ் மார்க்கெட் க்ளோஸ், ஃப்யூச்சர்ஸ் மார்க்கெட் ஒன்றும் இல்லை. கமாடிட்டிஸ் மட்டும் கொஞ்சம் அப்படி ஆடிட்டுருக்கு, வால்யூம் இல்லாது. யூரோப்பும் அதே மாதிரி தான், வெயிட்டிங் ஃபார் யூஎஸ் டு ஓப்பன் அப். நம்ம மார்க்கெட்டில் மண்டே அன்னைக்கு எப்படி போகுன்றது ப்ராபப்ளி நாளைக்கு முடிஞ்சால், மறுபடியும் நான் சொல்கிறேன், நாளைக்கு முடிஞ்சால் நம்ம வந்து சில அனாலிசிஸ் பண்ணலாம். பிஃபோர் ஜோஹோ மீட்டிங்க்கு முன்னாடி ஏதாச்சும் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும், யூடியூப்பில் பண்ண முடியும்னு சொன்னால் டெஃபினெட்லி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். என்ன நேர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.